அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஐஸ்வர்யம் மஞ்சுளா தேவி. இப்போ பார்க்க போகிற பதிவில் ஜோதிடத்தில் 2 அம்சம் இருக்குது. அந்த 2 அம்சத்தில் நம்மளுடைய அஷ்டவர்க்கம் எந்த அம்சத்தை சேர்ந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குற அம்சம் சாமானிய அம்சம் நம்ம சொல்லுவோம். அந்த அம்சத்தில் தான் தசாபுத்தி, அதுக்கடுத்து கிரகங்களின் நிலை, கோச்சாரம் இது எல்லாமே வர்றது சாமானிய அம்சம். 2வது நிச்சய அம்சம். அந்த நிச்சய அம்சத்தில் தான் அஷ்டவர்க்க பரல் அமைஞ்சிருக்கு. இது மாதிரி அஷ்டவர்க்கம் சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் நம்ம வருகின்ற ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி நம்மளுடைய பிரம்ம முகூர்த்த வகுப்பில் நம்ம நடத்த உள்ளோம். விருப்பமுள்ளவர்கள் கீழ்கண்ட நம்பரை தொடர்பு கொண்டு வகுப்பில் சேரலாம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஐஸ்வர்யம் மஞ்சுளா தேவி. இப்போ நாம் பார்க்க போகிற பதிவில் அஷ்டவர்க்கம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். கோச்சாரத்தில் ராகு கேதுக்கு தவிர மீதி இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய நன்மை தீமை பலன்களும் நம்மளுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய நன்மை தீமை பலன்களும் அதை மையப்படுத்தி ராகு கேதுவை தவிர 7 கிரகங்கள், லக்கணம் இதை பேஸ் பண்ணி அமையக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய ராசி அதை மட்டுமே வைத்து நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்களுக்கு பேர் தான் அஷ்டவர்க்கம் அப்படின்னு பெயர். இந்த அஷ்டவர்க்கத்தை பற்றி மேலும் பல விவரங்கள் வருகின்ற ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி நம்மளுடைய பிரம்ம முகூர்த்த வகுப்பில் காலை 4:30 மணிக்கு நம்ம வகுப்பில் நடத்த உள்ளோம். விருப்பம் உள்ளவர்கள் கீழ்கண்ட நம்பரில் தொடர்பு கொண்டு வகுப்பில் சேரலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.